அப்ப இவ்வளவு நாள் அவன் எதை திரும்ப உருவாக்கிட்டு இருந்தான்? பெண்களை பொம்மையாக பார், பெண்களை செக்ஸுவல் ஆப்ஜெக்டாக பாருன்னு ஆண் மந்தையில ஏத்தி விட்டான். இப்ப என்ன பண்றான்? எதுக்குடா இவ கூட வந்துட்டு இவங்க கத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு டெய்லியும் கூட சண்டை போட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்த கருத்தையும் பரப்பி விட்டான். இப்ப என்னப்பா நான் பண்றது? என்னோட செக்ஸுவல் டெசையருக்காக நான் என்ன பண்றது? பொண்ணு இவ்வளவு நாள் பொம்மையை தானே பார்த்த, இந்த பொம்மையே தரேன், வச்சு வாழ்ந்துக்கோ. ரோபோட் இத்தனை $, உனக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் வேணும்? ரோபோட் உங்ககிட்ட இன்டிமெசியா இருக்கணுமா, இதுக்கு இவ்வளவு விலை. ரோபோட்டோட ஸ்கின் உனக்கு பொண்ணோட ஸ்கின் மாதிரியே இருக்கணுமா, அதுக்கு இந்த விலை. தத்ரூபமா பெண் மாதிரியே இருக்கணுமா, அதுக்கு இந்த விலை. உனக்கு தேவையான செலிபிரிட்டி மாதிரி இருக்கணுமா, அதுக்கு இந்த விலை. கொண்டு வந்துட்டான். செக்ஸ் டாய்ங்கிறான். அதை இப்ப நான் சொல்றது புரியுதா? ஒவ்வொன்றுக்கு பின்னாடி நூல் பிடிச்சு போனீங்கன்னா அத்தனை வக்கரங்களும் அத்தனை வணிகமும் இருக்கு. இந்த வக்கரங்களுக்கு பின்னாடி எல்லாம் வணிக நோக்கம் இருக்கிறது. இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கு அவன் தான் ஃபன் பண்றான், பதப்படுத்துறான், உன்னுடைய மூளையை பதப்படுத்துறான், பதப்படுத்தி சிந்தனையை உருவாக்குறான். இதை யார் தடுத்து பேசுவானா? இலுமினாட்டிகளை புரிந்து கொண்டவர்கள், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயங்கியலை புரிந்து கொண்ட என்னை போன்ற நபர்கள் தான் பேசுவாங்க. பேசதான் எங்களால் முடியும், சொல்லதான் முடியும், எஜுகேட் தான் பண்ண முடியும். அதை உள்வாங்கி கொண்டு நீங்கள் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். இது ஒரு மக்கள் இயக்கமாக, மக்களாக சிந்தித்து செயல்பட வேண்டும்.